மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். பிரிக்ஸ் கரன்சி வருமா வராதா? வராதுங்க. பிரிக்ஸ் கரன்சியை வரவிடாம தடுக்கிறது அமெரிக்கா இல்லைங்க, நம்மளுடைய இந்தியா. டாலர் பிரிக்ஸ் கரன்சி மட்டும் இல்லைங்க, வேற எந்த உலக நாட்டு கரன்சியையும் இந்தியா உலக ட்ரேட் கரன்சியா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியா விரும்புறது டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி இல்லைங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கிராஸ் பார்டர் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். முதல்ல உலக நாடுகள் ஏன் டாலருக்கு மாற்றா ஒரு கரன்சி வேண்டும்னு நினைக்கிறாங்க, அதற்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உலக நாடுகள்ல 80% டிரான்சாக்ஷன் அமெரிக்க டாலர்ல தான் நடக்குது. நாம குரூட் ஆயில் வாங்குறதா இருந்தாலும், தங்கம் வாங்குறதா இருந்தாலும், ஏன் மற்ற நாட்டுல இருந்து கடன் வாங்குறதா இருந்தாலும் அதை டாலர்ல தான் வாங்க முடியும். உலக நாடுகள்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்றது அமெரிக்காவுடைய பேங்க்ஸ். உலக நாடுகள்ல நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அதனுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட், டாலர் எக்ஸ்சேஞ்ச் காஸ்ட் பல்லாயிரம் கோடியை நம்ம அமெரிக்காவுக்கு தாரவாக்குறோம். எதுக்குன்னா வேர்ல்ட் ட்ரேட் கரன்சியாக டாலரை யூஸ் பண்றதால. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா அவங்க டாலரை நம்ம யூஸ் பண்றன்ற ஒரே காரணத்துக்காக அந்த டாலரை பொருளாதார ஆயுதமா, பினான்ஸ் வெப்பனா யூஸ் பண்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு நாடு அமெரிக்க பேச்ச கேட்கலன்னா அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? உடனே சாங்ஷன், பொருளாதார தடைங்கிற பேர்ல அந்த நாட்டோடைய டாலர் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்றாங்க. டாலர் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ணா என்ன நடக்கும்? அந்த நாட்டால ஏற்றுமதி பண்ண முடியாது, இறக்குமதி பண்ண முடியாது, எந்த நாட்டிலிருந்தும் கடனும் வாங்க முடியாது. அந்த நாடு மற்ற நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்படும். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சை கேட்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரஷ்யாவுடைய சொத்துக்கள், ரஷ்யாவோட பேங்க் அக்கௌண்ட், அவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கையில பணம் இருந்தும் ரஷ்யாவால ஒண்ணுமே பண்ண முடியல. சைனா, இந்தியாவோட சப்போர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 1944 இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் டாலருடைய ஆதிக்கம் ஆரம்பிச்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டாலரை கையில வச்சுக்கிட்டு உலக நாடுகளை ஆட்டி படைக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து பேசினா உடனே சாங்ஷன், பொருளாதார தடைங்கிற பேர்ல அந்த நாட்டோட பொருளாதாரத்தை நிர்மூலமாக்குறாங்க. இந்தியாவுடைய கரன்சி ருபி, அதனுடைய வேல்யூ ஏறினாலும் இறங்கினாலும் அது இந்தியாவை மட்டும்தான் பாதிக்குங்க. ஆனா அமெரிக்காவோட கரன்சி டாலர் ஏறினாலும் இறங்கினாலும் அதனுடைய பாதிப்பு அமெரிக்காவை மட்டும் பாதிக்காதுங்க, உலக நாடுகள் அனைத்தையும் பாதிக்கும். ஏன்னா நாம அமெரிக்காவுடைய டாலரை தான் ட்ரேட் கரன்சியா யூஸ் பண்றோம். டாலருடைய வேல்யூ குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? குரூட் ஆயில் விலை உயரும், அல்டிமேட்டா பெட்ரோல் டீசல் விலை உயரும், தங்கம் விலை உயரும், விலைவாசி உயரும். விலைவாசி உயர்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமானா அந்த நாட்டோட பொருளாதாரமே நிர்மூலமாயிடும். இந்த காரணத்துக்காக தாங்க உலக நாடுகள் அனைத்தும் டாலருக்கு மாற்றா ஒரு கரன்சி வேணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஏன் வச்சு செய்யறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. டாலரை கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா. பிரிக்ஸ் கரன்சி வருதுன்னு வச்சுக்கீங்களா? இப்ப பிரிக்ஸ்ல இருக்கிற கூட்டமைப்பு நாடுகள், இப்போ அதுல நம்பர் 1 யாருன்னா சைனா. சைனாவுடைய பொருளாதாரம் $19 ட்ரில்லியன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவோட பொருளாதாரம் $4.2 ட்ரில்லியன். சைனாவை விட்டுட்டு மற்ற நாடுகள் பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கூட்டினா கூட சைனாவோட பொருளாதாரத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ அல்டிமேட்டா பிரிக்ஸ் கரன்சியை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? சைனா. இது வரைக்கும் அமெரிக்கா சொல்றதை கேட்டுட்டு இருந்த நாம பிரிக்ஸ் கரன்சியை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா இதுக்கு மேல சைனா சொல்றதை கேட்க வேண்டியிருக்கும். இந்த தேளுக்கு பதில் அந்த தேளு. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம். என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? இந்தியா விரும்புறது டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி இல்லைங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கிராஸ் பார்டர் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். நாம எப்படி யூபிஐல ஒருத்தருக்கு ஒருத்தர் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நாடுகளுக்கிடையே பேமெண்ட்டை செட்டில் பண்ணிக்கணும். அந்த சிஸ்டம் தான் நமக்கு வேணும். அந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? எந்த ஒரு நாட்டையோ எந்த ஒரு நாட்டோட கரன்சியோ டிபெண்ட் பண்ணாம அந்த சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ்ட் இருக்கிற நெட்வொர்க்கா, ஃபாஸ்டா, சேஃபா, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் காஸ்ட் போன்ற எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லாத ஒரு இண்டிபெண்டன்ட்
கிராஸ் பார்டர் செட்டில்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம். இதுதான் இந்தியா விரும்புது. எந்த ஒரு கரன்சியும் கிடையாது. இந்தியா விரும்புறது பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். பிரிக்ஸோட கரன்சி இல்லை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.